ஆரஞ்சு பழம் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். இந்த ஆரஞ்சு பழம் பால் ஊற்றி அடித்து வச்சுருக்குறோம். கஸ்டர்ட் பவுடர் வச்சுருக்குறோம். இது நட்ஸ் பவுட்ரு, இது சர்க்கரை, இது ஒரே ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு. இது போட்டால் கொஞ்சம் ஸ்கிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இல்லை அப்படின்னா பிஸ்கெட் போட்டுக்கலாம். அதை வச்சுட்டா இந்த கோதுமை மாவு ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோ பால் தான் ஊற்றணும் முதல்ல. கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் கலக்கி வச்சுருந்தா அது நட்ஸ் பொடி எல்லாம் கலக்கி விட்டுருக்குறோம். நல்லா கட்டி இல்லாமல் கலக்கணும். சர்க்கரை போட்டுக்கலாம். கஸ்டர்ட் பவுட்ரு ஒரு 1.5 ஸ்பூன் இருந்தால் போதும். ஊற்றிடலாம். கரைச்சி வச்சுருக்குறோம். பாலில் கரைச்சி வச்சனால ஊற்றிடலாம். அவ்வளோதான். இது ஊற்றி இறக்கிட்டு ஐஸ்கிரீம் மோல்டு ஊற்றினா ஐஸ்கிரீம் ஆயிடும். நாளைக்கும் பார்க்க முடியும். ஒரு நாள் நைட் ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆரஞ்சு பழம் ஐஸ்கிரீம். வாசமாக இருக்குது. நல்லா மட்டும் காட்டுங்க. ஒன்று காட்டினாலே போதும். குழந்தைகளுக்கு ஆரஞ்சு சாப்பிடாத குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஐஸ்கிரீம் செய்தாச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு எடுக்கிறோம். 12 மணி நேரம் இருந்துச்சு ஃப்ரிட்ஜில். எடுத்தாச்சு. இப்போ அதை எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு. போட்டுலாம் அப்படியே வருதான்னு பார்த்துக்கிட்டு ஒரு நிமிஷம் தண்ணியில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். ஆரஞ்சு ஐஸ்கிரீம் குழந்தைகளுக்கு கொடுக்குறது நல்லது. வீட்டில் செஞ்சு கொடுத்தா கெமிக்கல் இல்லாமல் இருக்கும். நல்லது, உடம்புக்கு நல்லது. எந்த பாதிப்பும் இருக்காது.